सुधाधारासारैश्चरणयुगलान्तर् विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ती पुनरपि रसाम्नाय महसः अवाप्य स्वां भूमिं भुजगनिभ मद्युष्टवलयं स्वमात्मानं कृत्वा स्वपिषि कुलकुण्डे कुहरिणि सुधाधारासारैश्चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ती पुनरपि रसाम्नाय महसः अवाप्य स्वां भूमिं भुजगनिभ मद्युष्टवलयं स्वमात्मानं कृत्वा ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியாக கிளம்பி அம்பாள் சகசிரார சக்கரத்தை அடைந்து பரமசிவனுடன் சேர்ந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாகி ஞானாமிர்தத்தை பொழிகிறாள். மீண்டும் சகசிராரத்திலிருந்து மூலாதாரத்துக்கு அம்பாள் திரும்புவதை விளக்குகிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் பொருள்: சகசிரார சக்கரத்தில் பரமசிவனை அடைந்த அம்பாளின் 2 திருவடியின் இடையிலிருந்து அமிர்த தாரை பிரவாகம் எடுத்து பொங்கி வழிந்து பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை நீராட்டுகிறது. அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திர மண்டலத்திலிருந்து தனது இயற்கையான இருப்பிடமாகிய மூலாதாரத்தை மறுபடியும் அடைந்து 3½ சுற்று பாம்பு போல வட்ட வடிவமாக தன் உருவத்தை செய்து கொண்டு குலகுண்டம் என்ற துவாரத்தில் தலை வைத்து குண்டலினி சக்தியாக உறங்குகிறாள்.